अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமூக குறைபாடுகள், பலகீனங்கள் சம்பந்தமாக ஒரு ஹுத்பா வழங்கியிருந்தார்கள். அதில் அந்த பலகீனங்களின் காரணங்களை கூறி அதிலிருந்து தப்புவதற்கு கவனம் ஊட்டியிருந்தார்கள். இந்த கருத்து இப்போது கூட அவசியமானதாக இருக்கிறது. எனவே நான் அதிலிருந்து பயனடைந்தவாறு இன்று அக்கருத்தை எடுத்துள்ளேன். பலகீனங்கள் மற்றும் குறைபாடுகள் எப்போதும் இரு வகைப்பட்டதாக இருக்கின்றன. ஒன்று தனிப்பட்ட பலகீனங்கள், குறைபாடுகள். இரண்டாவது சமுதாய பலகீனங்கள் மற்றும் குறைபாடுகள். அதுபோன்று நிறைகளும் இருவகைப்படும். ஒன்று தனிமனித நிறைகள், இன்னொன்று சமுதாய நிறைகள். தனிநபர் குறைபாடு என்பது தனிப்பட்ட மனிதர்களிடம் ஏற்படுகிறது, ஆனால் சமுதாய ரீதியில் இருப்பதில்லை. அதுபோன்று சில நிறைகள் தனி மனிதர்களிடம் காணப்படுகின்றன, ஆனால் சமுதாய அளவில் அவை இருப்பதில்லை. தனிநபர்கள் தமது அறிவு மற்றும் முயற்சியால் சில சிறப்புகளை தம்மிடம் உருவாக்கிக் கொள்கின்றனர். அதுபோன்று குறைபாடுகளின் காரணங்கள் மற்றும் காரணிகள் ஆகியவை ஒவ்வொரு மனிதரின் சூழ்நிலைகளினால் உருவாகின்றன. தீமை மற்றும் நன்மைகள் தொடர்பாக ஒரு விஷயம் நினைவில் கொள்ள வேண்டும். நன்மை, தீமை, குறை நிறைகள் தமது சூழ்நிலைகளின் தாக்கங்களின் விளைவால் உருவாகின்றன. அதற்கு உதாரணம் இவ்வாறாகும். ஒரு விதை நிலமில்லாமல் வளர முடியாது, அல்லது புதிய கண்டுபிடிப்புகளில் புதுவகை மண் தயாரிக்கப்படுகிறது. அதில் தண்ணீரை ஈர்க்கும் சக்தி மற்றும் விதையை வளர்க்கும் திறன் ஊட்டப்படுகிறது. பெரும் பெரும் பாத்திரங்களில் வைக்கப்படுகிறது. பெரிய பெரிய அரங்குகளில் அவை இவ்வாறு சாகுபடி செய்யப்படுகின்றன. எவ்வாறு இருப்பினும் அதுவன்றி விதையை வளர்க்க முடியாது.
எந்த விதையையும் சரியாக பயன்படுத்த அதனை வளர்க்கும் நோக்கத்தை எய்துவதற்கு उसके उगाने का मकसद हासिल कर அதற்கு நிலம் அல்லது நிலத்திற்கு ஒப்பான சூழ்நிலையை ஆயத்தப்படுத்தும் தேவை உள்ளது. माहौल के मुयस्सर करने की जरूरत होती है। அது இல்லாமல் விதை வளர்ந்தாலும் கூட इसके बगैर சிறிது காலத்திற்குள்ளாகவே மரணித்து போய்விடும். तो थोड़े अरसे அதுபோன்று தீமை அல்லது நன்மை ஆகியவை इसी तरह குறைபாடுகள் அல்லது நிறைபாடுகளின் காரணத்தால் உருவாகின்றன. அவை சுற்றுப்புறத்தின் தாக்கங்களின் விளைவால் உருவாகின்றன. भी की वजह से पैदा होती है। ஆகவே தீமைகள் அல்லது நன்மைகள் வளர்வதில் नतीजे में சுற்றுப்புற சூழ்நிலை ஓர் இன்றியமையாத பகுதியாகும். बस बुराइयों या नेक அக்கம்பக்கத்தின் தாக்கங்கள், அதற்கென ஓர் நிலம் ஆகியவற்றை ஆயத்தம் செய்யாத வரை इर्द गिर्द के असरा நன்மை அல்லது தீமை வளர்ச்சி அடைய முடியாது. किसी नेकी या बदी के लिए ஆனால் சுற்றுப்புறமும் இருவகைப்படும். न कर दें। ஒரே வகையான சுற்றுப்புற சூழ்நிலை बदी या नेकी ஒவ்வொருவரிடமும் ஒருபோலவே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது கட்டாயமல்ல. दो किस्म के होते ஒரு வகையான சூழ்நிலை हैं। जरूरी नहीं தனிநபர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சமூக அளவிலோ एक जैसा ஒவ்வொருவரிடமும் தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. एक किस्म का माहौल அதற்கு உதாரணம் अफराद पर असर डालता है ஒரு நிலத்தை ஒத்ததாகும். और मुनहसिल कौम அதில் பிரத்யேகமான பயிர்களை விளைவிக்க முடிகிறது. इसकी मिसाल உதாரணத்தை ஹதரத் முஸ்லிம் மவுத் அவர்களே தந்துள்ளார்கள். ऐसी है, குங்குமப்பூ இருக்கிறது, சாஃப்ரான். जमीन की है, அது இந்தியாவில் விளைகிறது. खास फसलें उग सकें। இது இந்தியா முழுவதிலும் விளைவதில்லை. उसने और मिसाल दी है, மாறாக காஷ்மீரில் விளைகிறது. हिंदुस्तान में पैदा हो அங்கும் கூட குறிப்பான சில பகுதிகளில்தான் तो तमाम சிறப்பான वகை குங்குமப்பூ விளைகிறது. बल्कि खिता அது उयர்தரமானதாகும். और वहां भी एक खास इलाका है जिसमें खास किस्म का பாகிஸ்தானிய விவசாயிகள் அறிவர். இன்னும் சொல்வதாயின் जो आला किस्म का அரிசி வியாபாரம் पाकिस्तान செய்யும் அநேகருக்கு இது தெரியும். बल्कि चावल का कारोबार करने वाले நறுமணமிக்க பாசுமதி அரிசி காலர் என்ற பகுதியில் விளைகிறது. चावल जैसा कि பாகிஸ்தானில் வேறு எந்த இடத்திலும் அது விளைவதில்லை. पाकिस्तान के और किसी इलाके में விவசாய நிபுணர்கள் மிகவும் முயற்சி செய்தார்கள். அது போன்ற வகையை உருவாக்குவதில் வெற்றி பெற முடியவில்லை. की है, लेकिन எவ்வாறு இருப்பினும் சிறப்பான उस जैसी खुशबू पैदा நிலைமைகளை சிறப்பான விதைகளுக்கென்று அல்லாஹ் தஆலா खास हालात இயற்கை சட்டத்தில் ஆயத்தம் செய்து வைத்துள்ளான் அல்லது நிர்ணயித்துள்ளான். அது இல்லாமல் अल्लाह ताला அந்த சிறப்பான பண்பு உருவாகுவதில்லை. ने मुकर्रर कर दिए हैं, जिसके बगैर उस खासी பிறகு நிலங்கள் மற்றும் தட்பவெட்ப நிலைகள் ஆகியவை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இதற்கு எதிரில் இன்னும் சில பயிர்கள் உள்ளன. सारे असरअंदाज होते हैं। கோதுமை இருக்கிறது. मुकाबले पर சில சிறப்பான வகை தோட்டங்கள் உள்ளன. इसने ऐसी हैं, இவை तुम है ஒரு நாட்டின் எல்லா இடத்திலும் உருவாகின்றன. वो एक मुल्क में तमाम உற்பத்தியில் கூடுதல் குறைவுகள் இருக்கலாம், ஆனால் விளைகின்றன. जगह में அதுபோன்று நன்மைகளும் தீமைகளும் கூட लेकिन சில தாக்கங்களின் கீழ் சமூக தரத்தை பெற்றுள்ளன. और बदियां भी बाद असरात அவை முழு சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கோ அல்லது அழிவிற்கோ காரணமாக இருக்கின்றன. कौम की तरक्की தனிமனித தீமைகள் தனிமனித முயற்சியால் சரியாகலாம். बदियां तो अफराद की कोशिश முயற்சி செய்தால் தீமைகள் விலகுவது மட்டுமின்றி और अगर कोशिश தனிநபர்களிடம் सिर्फ தனிமனித சிறப்புகளும் கூட உருவாக முடியும். ஆனால் अफराद में சமூக தாக்கங்களின் கீழ் தீமைகள் அல்லது நன்மைகள் ஏற்பட்டிருந்தால் बदियां भी அவற்றிற்கு ஒரே ஒரு மனித முயற்சி பயன் தர முடியாது. लेकिन जो कौमी असरात के तहत ஏனெனில் बदियां தனி மனிதன் या नेकियां ஒட்டுமொத்த அமைப்பின் ஓர் அங்கமாவான். उनके लिए
ஒட்டுமொத்த அமைப்பில் ஒரு கேடு ஏற்படும் போது की कोशिश அது அவ்வங்கத்தை சீர்திருத்துவது கொண்டு சரியாக முடியாது. फर्द जुज़्व है, மாறாக हिस्सा है, ஒட்டுமொத்தமும் கெட்டுப் போயிருந்தால் खराबी कुल में हो அதனால் தனி மனிதனிடமும் பாதிப்பு ஏற்படுகிறது. से ठीक नहीं हो सकती, बल्कि ஒரு பகுதியின் சுற்றுப்புற சூழல் तो उससे சீர்கெட்டிருந்தால் அந்த சூழ்நிலை காரணத்தால் माहौल அங்கு வசிக்கும் எல்லோருமே माहौल की वजह से பாதிக்கப்படுவார்கள். रहने वाले மனித உடம்பை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதர் जहन விஷம் உண்டு விட்டார் என்றால் इंसानी जिस्म की வெளிப்படையாக அவரது கை, கால், மூளை ஆகிய உறுப்புகள் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கவே முடியாது. पाँव அது எல்லா உறுப்புகளிலும் தான் பாதிப்பை உருவாக்கிவிடும். ये அதுபோன்று உணவு, மாம்சம், பழங்கள் ஆகியவற்றை நாம் உண்கின்றோம். हमारा खाना है, பல்வேறு பொருள்களை உண்ணுகிறோம். அவற்றிலிருந்து உடம்பில் உள்ள ஒவ்வொரு அங்கமும் பயன்பெறும். ஏனென்றால் इनसे அந்த எல்லா உறுப்புகளும் हर हिस्सा ஒட்டுமொத்தத்தின் பகுதிகளாகும். எனவே அது விஷத்திலும் பங்கு பெறுகிறது, நல்ல உணவிலும் பங்கு பெறுகின்றது. அதுபோன்று நன்மை அல்லது தீமை சமுதாய அளவில் உருவாகுமெனில் भी हिस्सा लेते हैं, அது முழு சமுதாயத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே சமுதாய தீமைகள் அல்லது நன்மைகளுக்கு எதிராக தனி மனிதன் தனிப்பட்ட எந்த பங்கையும் பெற இயலாது. वो तमाम कौम पर असर डालती है। தனி மனித சீர்திருத்தத்தினால் முழு சமுதாயமும் சீர்திருந்தி விடவும் முடியாது. उनका मुकाबला அவ்வாறு தீமைகளை அகற்றிவிடவும் முடியாது அல்லது நன்மைகளை பரப்பவும் முடியாது. या किसी खास ஏனென்றால் ஒட்டுமொத்தத்தின் பாதிப்பு नहीं हो सकता அதன் அங்கத்தின் மீது கண்டிப்பாக ஏற்படவே செய்கிறது. सकता इस तरह எவ்வாறு இருப்பினும் இதே விதிமுறைதான் ना ही नेकियों को फैलाया जा ஒட்டுமொத்தத்திற்கும் பயன் என்றால் தனி மனிதனுக்கும் பயன் இருக்கும். जो उस पर ஒட்டுமொத்தத்திற்கும் நஷ்டம் ஏற்பட்டால் அதன் அங்கத்திற்கும் நஷ்டம் ஏற்படும். यही कायदा है। ஆகவே தனிநபரின் தீமைகளை பரிசீலித்து அதற்கு சிகிச்சை செய்து அதனை அகற்ற முயற்சி செய்ய முடியும். नुकसान पहुंचे तो जो उसको भी ஒருவருக்கு தாமே உணர்வு ஏற்பட்டால் தாமே முயன்று தமது தீமையை அகற்ற முடியும். ஆனால் சமுதாய தீமைகளை அகற்றுவதற்கு முழு சமுதாயமும் சிந்திப்பது அவசியமாகிறது. दूर करने की कोशिश हो सकती है। சமுதாய அளவில் அத்தீமையை அகற்ற இயலவில்லை என்றால், முயற்சி செய்யவில்லை என்றால், அல்லது சமுதாய அளவில் சிகிச்சை செய்ய தயாராக இல்லை என்றால் लेकिन कौमी சமுதாய அளவில் அங்கு குறைபாடுகள் உருவாக தொடங்கிவிடும். गौर करने की जरूरत होती है। ஒரு நேரம் வருகிறது, அப்போது அந்த சமுதாயம் அழிவதற்கு அதுவே காரணமாகி விடுகிறது. यह बहसियत कौम எனவே இங்கு அவசியமான விஷயமாவது न हो, நம்மில் ஒவ்வொருவரும் बहसियत कौम தமது நஃப்ஸின் பலகீனங்களை பார்க்க வேண்டும். पैदा हो जाते हैं। அதே வேளையில் சமுதாய அளவில் நமது பலகீனங்களை பார்ப்பதும் அவசியமாகும். அதனை அடையாளம் காண வேண்டும். बस जहां ये जरूरी है பிறகு சமுதாய அளவில் அதற்கு சிகிச்சைக்காகவும் குணமடைவதற்காகவும் முயற்சி செய்யவும் வேண்டும். ये भी जरूरी है இதற்காக சிகிச்சை செய்வதில் कमजोरियों को ஒவ்வொருவரும் தத்தமது பங்கை அளிக்க வேண்டும். और उनकी निशानदेही करें। ஏனெனில் கூட்டு முயற்சியின்றி बहसियत कौम ஒட்டுமொத்த அளவில் சிகிச்சை செய்யாமல் வெற்றி பெற முடியாது. உலக சட்டங்களை பார்த்தாலும் கூட இயற்கை சீற்றங்கள், किरदार अदा உதாரணமாக வெள்ளம் வருகிறது. क्योंकि बगैर எந்த ஒரு நிலக்கிழாரும் தமது நிலத்தை மட்டும் அடைத்து कामयाब नहीं हो सकता। வெள்ளத்திலிருந்து காப்பாற்றிவிட முடியாது. दुनिया அணை கட்டி தடுப்பது, दुनियावी कानून அதற்காக திட்டமிடுவதெல்லாம் அரசின் வேலையாகும். कोई जिम्मेदार கூட்டு முயற்சி அரசின் தரப்பிலிருந்து செய்யப்படுகிறது. कोई जिम्मेदार அரசு என்பது மக்கள் ஒன்றிணைவதின் பெயராகும். नहीं बचा सकता। அரசே ஒன்றுக்கும் ஆகாததாக இருந்தால் बंद बांधना அதனால் முழு சமுதாயத்திற்குமே பாதிப்பு ஏற்படும். हुकूमत का काम है। मुश्तरका कोशिश
உதாரணமாக கடந்த நாட்களில் பாகிஸ்தானில் வந்த வெள்ளத்தின் போது பார்த்தோம், எப்போதுமே பார்க்கிறோம். சில இயற்கை சீற்றங்களில் இருந்து தப்பிக்கலாம். சில இயற்கை சீற்றங்கள் எத்தகையது என்றால் அவை வந்துவிட்டால் தப்புவது சிரமமாகும். ஆனால் எவற்றிலிருந்து நாம் தப்ப முடியுமோ அவற்றில் சில ஆபத்துகள் வரும் முன்பே அது குறித்து எச்சரிக்கும் சாதனங்கள் உள்ளன. ஆனால் மனிதன் தனது அலட்சிய போக்கால் கவனம் செலுத்துவதில்லை, நஷ்டத்தை அடைகிறான். எவ்வாறு இருப்பினும் சமூகத்திற்கு அல்லது அரசுக்கு தமது பொறுப்புகளை பற்றிய உணர்வு இல்லை என்றால் நஷ்டம் பன்மடங்கு அதிகமாகிவிடுகிறது. இதனை பொதுவாக நாம் உலகில் பார்க்கிறோம். ஆகவே சமுதாய உணர்வு சீர்திருத்தத்திற்கு அவசியமாகும். அஹ்மதியா ஜமாத்தை பொறுத்தவரை ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவனமூட்டியவாறு இந்த சமுதாய தீமையிலிருந்து எவ்வாறு தப்ப வேண்டும், அதனை பற்றி எவ்வாறு சிந்தனை செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், ஜமாத் சில கோணங்களில் இதன் பக்கம் கவனம் செலுத்தி அதற்காக சிகிச்சை செய்தால் பலன் ஏற்படும். அதற்கு பல்வேறு வழிமுறைகள் உள்ளன. ஏனென்றால் அவை மூலம் சமுதாய நோய்களை பரிசீலிக்க முடியும். அதனை சரியாக பரிசோதித்துவிட்டால் பிறகு சிகிச்சையும் செய்ய முடியும். முதல் வழி கல்வி, போதனை. இது எந்த சமுதாயத்திடம் உள்ளதோ அதன்படி செயல்படுவதை ஒவ்வொருவரும் தமது கடமையாக கருத வேண்டும். ஒன்று தீமையான விஷயமாக இருக்கும் என்றால் அது அந்த போதனையின் தீய விளைவாக இருக்கும் என்றால், அல்லது அந்த போதனையினால் தவறான விளைவு ஏற்படும் என்றால் அது சில மார்க்கங்களில் உள்ளது. பிறகு அதனால் தீமைகள் அல்லது நூதனங்கள் பிதத் உருவாகின்றன, அல்லது நூதனங்கள் உருவானதன் காரணத்தினால் தீமைகள் உருவாகின்றன. ஒரு மார்க்கத்தில் தவறான கொள்கைகள் இருக்கும் எனில் அதனை பின்பற்றுகிற ஒவ்வொருவரிடத்திலும் அதனால் பாதிப்பு ஏற்படும். மேலும் பண்பாடு மற்றும் சமூக வாழ்விலும் அதனால் தீய விளைவு ஏற்படும். இது வெறும் மார்க்க அளவோடு நிற்பதில்லை, மாறாக சமூக வாழ்க்கையிலும் கூட கலாச்சார வாழ்க்கையிலும் கூட தீய விளைவை உருவாக்கும். ஆனால் நாம் முஸ்லிம்கள் திருக்குரானை இறைவனுடைய வார்த்தை என்று கருதுகிறோம். அந்த போதனையில் எந்த குறைபாடும் இல்லை என்றும் உறுதி கொண்டுள்ளோம். அதிலிருந்து தீய விளைவு ஒருபோதும் வெளிப்படவே முடியாது. அதிலிருந்து ஒரு தீமை உருவாவது என்பது நடக்கவே முடியாது. ஏனென்றால் போதனையும் குறையற்றது, எனவே தீய விளைவும் வெளிப்பட முடியாது. ஆகவே முஸ்லிம்கள் இதனை யோசித்திருந்தால் தீமைகள் வந்திருக்கவே முடியாது. ஆனால் எல்லா முஸ்லிம்களும் தீமையிலிருந்து சுத்தமானவர்களாகவா இருக்கிறார்கள்? நாம் நமது சுற்றுப்புறத்தை ஆய்வு செய்கிற போது முஸ்லிம்களின் பொதுவான நிலைமைகளை பார்க்கிற போது தெரிய வருவதாவது, பெரும்பாலார் தீமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இதனை கவனிக்க வேண்டியது அவசியமாகும். திருக்குரானில் எந்த குறைவும் இல்லை. இறைவன் தாமே அதனை பிரகடனம் செய்துவிட்டான். அதில் எந்த குறையும் இல்லை. முழுமையாக்குவதும் முழுமையாக்கப்பட்டதுமான ஷரியத் என்று. திருக்குரானின் எண்ணற்ற முன்னறிவிப்புகளும் கருத்துகளும் நிறைவேறியுள்ளதையும் நிறைவேறி கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கும்போது அல்லாஹ் தஆலாவுடைய இந்த பிரகடனமும் உண்மையேயாகும். திருக்குரானில் போதனையும் ஒவ்வொரு குறைகளிலிருந்தும் தூய்மையானதும் முழுமையாக்குவதும் முழுமையாக்கப்பட்டதுமாகும் என்பதை நாம் உறுதியாகவே உண்மையானது என்று கருதுகிறோம். கேள்வி என்னவென்றால், பிறகு குறை எங்கே உள்ளது என்பதுதான்.
அதற்கு பதில் இதுவாகவே இருக்க வேண்டும். அதனை புரிவதில் தவறு ஏற்பட்டுள்ளது. அதனை நடைமுறைப்படுத்துவதில் தவறு ஏற்பட்டுள்ளது. ஆகவே திருக்குர்ஆனில் எந்த குறையும் இல்லை என்கிற போது நிச்சயமாக நமது புரிதல் மற்றும் நடைமுறைப்படுத்துவதில்தான் தவறு உள்ளது. திருக்குர்ஆனில் உறுதியாக எந்த குறையும் இல்லை. நமது புரிதலின் குறைபாட்டின் காரணத்தினால் சமுதாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த தவறுகள் பழைய மார்க்க அறிஞர்கள் திருக்குர்ஆனை தவறாக விளங்கியதன் காரணத்தாலும் நிகழ்ந்திருக்கலாம், அல்லது தற்கால மார்க்க அறிஞர்கள் தவறாக விளங்கியதனாலும் ஏற்பட்டிருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் விளைவு வெளிப்படையாகவே நம் கண்முன் தென்படுகிறது. இப்போது மார்க்க அறிஞர்கள், விரிவுரையாளர்கள் நிச்சயமாக தமக்கென கொள்கைகளை கொண்டிருக்கின்றனர். அவை தனிப்பட்ட கொள்கைகளாகும். ஆனால் சமுதாயம் இது மார்க்க அறிஞரின் தனிப்பட்ட கொள்கையாக கருதுவதில்லை. சமுதாயமோ மார்க்க அறிஞர்களையே பார்க்கிறது. எனவே அவர்களின் பின்னால் செல்பவர்கள் தவறான கொள்கைகளின் காரணத்தினால் அல்லது திருக்குர்ஆனின் விரிவான விளக்கங்களை சரியாக புரியாததன் காரணத்தால் உயரிய போதனைகளை கொண்டிருந்தும் பயன் பெறுபவர்களாக இருக்க முடியவில்லை. மாறாக நஷ்டத்தையே பெறுகின்றனர். இதன் விளைவாக சமூகத்தில் தீமைகள் உருவாகின்றன. சில தவறான நடைமுறைகள் வந்துவிட்டன. இவற்றுடன் இஸ்லாமிய போதனைக்கு எந்த தொடர்பும் இல்லை. சுற்றுப்புறத்தின் பாதிப்பு ஏற்பட்டுவிட்டது. பிறமார்க்க பாதிப்பு ஏற்பட்டுவிட்டது. நாகரீகம் மற்றும் கலாச்சாரத்தின் பாதிப்பு ஏற்பட்டுவிட்டது. தவறான விதத்தில் அதனை மார்க்கத்தின் ஓர் அம்சமாக உணரப்பட்டுவிட்டது. எவ்வாறு இருப்பினும் குறைபாடுகள் உருவாகிவிட்டன. அல்லாஹ்வுடைய கருணையால் நாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜமாத்தில் இணைந்துள்ளோம். அந்த பழைய நடைமுறைகள், ஞானமற்ற மரபுகள், அந்த விரிவுரைகளின் பாதிப்புகள் நம்மிடம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது, ஏற்படுத்தவும் கூடாது. ஆனால் இருந்தும் கூட நாம் முழுமையாக பாதுகாப்பாக இல்லை. ஏன் இல்லை என்றால் தமக்கென சில கொள்கைகளை கொண்ட மக்கள் ஜமாத்தில் இணைந்துள்ளனர். பல சந்தர்ப்பங்களில் சில விஷயங்களில் ஐயங்களுக்கு ஆட்படுகின்றனர், அல்லது இவ்விஷயத்தை இவ்வாறு விளங்குவதில் தவறில்லை என்று நினைக்கின்றனர். சிலவேளை சில புதிதாக வருகின்ற மார்க்க அறிஞர்கள் தமது சிந்தனைக்கு ஏற்ப விரிவுரை தருகின்றனர். அது தடுக்கப்படவில்லை என்றாலும் அது இருக்க வேண்டும் தான். எனினும் அதற்கும் சில விதிமுறைகள் உள்ளன. எவ்வாறு இருப்பினும் அந்த தவறின் காரணத்தால் ஒரு தவறான கொள்கை உருவாகக்கூடும். எனவே இந்த தீமையில் இருந்து தப்புவதற்காக மார்க்க அறிஞர்களும் கூட ஹிலாஃபத் அல்லது ஜமாத் அமைப்பின் கீழ்தான் தமது கொள்கைகளை வெளிப்படுத்த வேண்டும். எவ்வாறு இருப்பினும் பொதுவாக நாம் தவறான கொள்கைகளில் இருந்து அல்லாஹ்வின் அருளால் தூய்மையாக இருக்கிறோம். ஆனால் நம்மை நாமே தூய்மையானவர்களாக வைப்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும். அதற்கான வழியாவது நாம் அஹ்மதி அல்லாதவர்களின் தவறுகளில் எப்போதும் கவனத்தை வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் பார்வையை வைத்திருந்தால் மட்டுமே நம்மிடத்தில் அந்த தவறுகள் நுழைவதிலிருந்து தடுக்க முடியும், சமுதாய குறைபாடுகளில் இருந்து தப்ப முடியும். பிறகு இன்னொரு விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நமது சுற்றுப்புறத்தில் உள்ள பிற மார்க்கத்தவர் அல்லது ஏதாவது ஒரு வகை மக்கள் வாழ்கிறார்கள், அல்லது ஏதாவது மார்க்கத்துடன் தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்கள், அல்லது தொடர்பு இல்லாமல் இருக்கின்றார்கள்.
ஏதாவது மார்க்கத்தின் மீது உறுதி கொண்டுள்ளனர் அல்லது கொள்ளாமல் இருக்கின்றனர். இறைவனை நம்புகின்றனர் அல்லது நம்பாமல் இருக்கின்றனர். அவர்களிடத்தில் என்னென்ன சமுதாய குறைபாடுகள் உள்ளன? இந்த வட்டத்தில் நாட்டளவில் சமுதாய குறைபாடுகள் வரை விரிவாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்போது உலகம் மிகவும் சுருங்கிவிட்டது. முழு உலகிலும் வாழ்பவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அண்டை அயலாராக ஆகிவிட்டனர். அதாவது தூரங்கள் என்பது தூரங்களே இல்லை. அதுபோன்று ஊடகங்கள் வேறு தூரத்தை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டது. அவர்களின் நிறைகுறைகள் அனைத்தும் நமக்கு காண கிடைக்கின்றன. அண்டை நாடுகளின் தாக்கங்கள் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு ஏற்பட்டுக் கொண்டே செல்கிறது. பிள்ளைகள் எந்த சுற்றுப்புறத்தில் வசிக்கின்றனரோ அந்த சுற்றுப்புறத்தின் தாக்கம் அவர்களிடம் ஏற்படுகிறது. தாய் தந்தையர் வேண்டுமானால் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் எங்கெல்லாம் பலகீனம் உள்ளதோ அதனை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் நிலையிலும் கூட சுற்றுப்புறம் தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. பிறகு இன்னொரு விஷயம், பிள்ளைகள் அதிக நேரம் பள்ளியிலும் பிற சிறுவர்களுடன் விளையாடுவதிலும் கழிக்க வேண்டியுள்ளது. வீடுகளில் தன்னாலேயே சில நண்பர்கள் டிவி மூலமாக வந்து நுழைந்து விடுகிறார்கள். அவர்கள் மூலமாக பெரியவர்களும் சிறுவர்களும் ஒன்றுபோல் தாக்கத்திற்கு ஆளாகின்றனர். அதன் விளைவு என்னவென்றால் பிள்ளைகள் பெற்றோரின் பேச்சை கேட்க விரும்புவதில்லை. தாய் தகப்பன்மார் தாமும் கூட தமது பிள்ளைகளுடன் இடைவெளியை ஏற்படுத்திக் கொண்டே போகின்றனர். தமது வேலை பளுவினால் அல்லது வேறு காரணங்களால் இது ஏற்படுகிறது. அல்லது டிவி மூலமாக அல்லது இவை மூலமாக வீடுகளின் சூழ்நிலையை தாமே சீர்கேடு அடைய செய்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் இதனால் என்ன விளைவு ஏற்படுகிறது அல்லது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால், தாய் தகப்பன்மார் பிள்ளைகளின் மீது அணிதிழைக்கின்றனர் அல்லது பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பதில்லை. இந்த சுற்றுப்புறத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும், இங்கு வந்தால் இப்படித்தான் வாழ வேண்டியுள்ளது என்று கூறிவிடுகின்றனர். பிறகு இது தனி மனித தீமையாக இருப்பதில்லை, இது சமூக தீமையாக மாறிக்கொண்டே செல்கிறது. வீடுகள் நாசமாகி விடுகின்றன. பெற்றோர் பிள்ளைகளை ஆன்மீகமாகவும் கொள்கின்றனர், பௌதிகமாகவும் கொள்கின்றனர். மேற்கத்திய சமுதாயம் சுதந்திரம் என்ற பெயரில் ஓர் அழிவின் பக்கம் சென்று கொண்டே இருக்கிறது. அது ஒரு சமூக தீமையாகும். ஆனால் அதன் வலையில் சில அஹ்மதிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு ஹதரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு அதன் பக்கம் மீண்டும் திரும்பி செல்லும் முன், இந்த தீமை பரவுவதற்கு முன் நாம் சமுதாய அளவில் இந்த தீமையிலிருந்து தப்புவதற்கு ஒரு முயற்சியை விரைந்து செய்வது அவசியமாகிறது. எனவே அஹ்மதியா ஜமாத்தின் எல்லா அங்கமும் இதன் பக்கம் ஆய்வு செய்வதற்காக அமர்ந்து ஆலோசிக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். இப்போதே இந்த தீமையை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு முன் சமுதாய அளவில் நம்மில் இந்த மேற்கத்திய நாடுகளின் நோய் நுழைவதிலிருந்து அல்லாஹ் காப்பானாக. நாம் உலகிற்கு சிகிச்சை செய்ய போவதாக பொறுப்பு எடுத்துள்ளோம். நாம் உலகிற்கு சிகிச்சை செய்வோம் என்று வாக்களித்துள்ளோம், பிரகடனம் செய்துள்ளோம். சிகிச்சை செய்பவரே நோயாளியாகிவிட்டால் உலகிலிருந்து தனிமனித தீமைகளையும் சமுதாய தீமைகளையும் யார் அகற்றுவார்? பிறகு இன்னொன்றையும் முன்வைத்தவாறு ஆய்வு செய்ய வேண்டும்.
हमने दुनिया के ஒரு சமுதாயத்தில் சில பிரத்யேக சூழ்நிலையின் காரணத்தினால் ஒரு சில நன்மையும் உருவாகலாம், சில தீமைகளும் உருவாகலாம். அதற்கு உதாரணம் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு தந்துள்ளார்கள். अगर इलाज करने वाले நமது ஜமாத் அல்லாஹ்வின் அருளால் எல்லா இடத்திலும் பரவி உள்ளது. बुराइयां और बदियां कौन दूर करेगा? அல்லாஹ் தஆலா தூர தூர நாடுகளின் மக்களுடைய உள்ளங்களை வெற்றி கொள்கின்றான். பரந்த விஸ்தீரணம் அல்லாஹ்வின் அருளால் கிடைத்துவிட்டது. அத்துடன் நமது ஜமாத்தின் ஒரு கொள்கையாவது நாம் ஒருபோதும் அஹ்மதி அல்லாதவர்களின் பின்னால் தொழக்கூடாது என்பதாகும். हमारी जमात अल्लाह के फजल से ஏனெனில் இறைவன் இமாமாக ஆக்கி அனுப்பியவரை அந்த அஹ்மதி அல்லாத இமாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமன்றி மிக மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தவும் செய்கின்றார். कि कभी गैर अहमदियों के पीछे நாம் இறைவனால் நியமிக்கப்பட்ட இமாமை விட गैर अहमदी इमाम ने அடியார்களால் நியமிக்கப்பட்ட இமாமுக்கு முன்னுரிமை தர இயலாது. जमाने का इमाम எனவே நாம் அவர்களின் பின்னால் தொழுவதில்லை. और ना सिर्फ मानना ही नहीं बल्कि இப்போது பொதுவாக ஜமாத்தின் தொழுகை மையங்களும் बस हम खुदा பள்ளிவாயில்களும் இருக்கின்றன. करदा அங்கு அஹ்மதிகள் ஜமாத்தாக தொழ முடியும் அல்லது தொழுகின்றனர். तरजीह नहीं दे सकते, ஆனால் சில பகுதிகள் உள்ளன, इसलिए हम அங்கு 1-2 வீடுகளே அஹ்மதி வீடுகளாக உள்ளன. எனவே அங்கு வீடுகளிலேயே தொழுது கொள்கின்றனர். जमात के எல்லாரும் சேர்ந்து தொழுவதற்கு பதில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தொழுகின்றனர். இதனை பற்றி முன்னரும் கவனமூட்டியுள்ளேன். வீட்டிலேயே ஜமாத்தாக தொழுது கொள்ளுங்கள், அதில் தவறில்லை. அல்லது சிலர் வேலை பழுவினால் एक दो घर, தொழுகையை தனியாக தொழுகின்றனர். इसलिए वो घरों में சிலர் வேலை பழுவினால் தொழுகைகளை சேர்த்து தொழுகின்றனர். हर एक अपनी अपनी இந்த எல்லா காரணங்களும் ஏற்படுவது பள்ளிக்கு செல்வதில் கவனமில்லை दिया करें तो कोई हर्ज नहीं। அல்லது பள்ளிகள் அருகில் இல்லை என்பதாகும். इस बात पर அருகில் कि मसरूफियत அஹ்மதி அல்லாதவர்கள் अपनी नमाज உடைய பள்ளி இருக்கிறது. அங்கு செல்வதற்கு काम की சில பகுதிகளில் நமக்கு அனுமதி இல்லை नमाजें जमा कर लेते, அல்லது வேறு சில காரணங்கள் உள்ளன. तो ये सारी அதன் காரணத்தினால் செல்வதில்லை. எவ்வாறு இருப்பினும் தொழுகின்றனர்தான், मस्जिद जाने की तरफ तो नहीं, या ஆனால் வீட்டில் தொழுகின்றனர். करीब की जो गैर अहमदियों की ஜமாத்தாக தொழுவதில் பொதுவாக கவனமில்லை. அல்லது இன்னொன்றும் உள்ளது, காரணமில்லாமல் தொழுகைகளை சேர்த்து தொழுவதில் அதிக கவனம் ஏற்பட்டுவிட்டது. इसकी वजह से नमाज கவனம் மூட்டப்பட்டும் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தியும் கூட लेकिन घर में पढ़ते हैं, பெரும்பாலானவர்களுக்கு ஜமாத்துடன் தொழுவதில் ஆர்வமில்லை. तो जो नहीं है இது ஒரு சமுதாய நோய் போன்று ஆகிக் கொண்டிருக்கிறது. எனவே இதற்காக கடுமையாக சிகிச்சை செய்வது மிக மிக அவசியமாக உள்ளது. तो जो हो गई है இது தனி மனித குறைபாடல்ல, இன்ன மனிதர் ஜமாத்தாக தொழுவதற்கு பள்ளிக்கு வரவில்லை என்பதற்கு. बाजमात नमाज के लिए இது கவனமின்மையின் வெளிப்பாடாகும். शौक नहीं है। இது சமுதாய நோய் மற்றும் சமுதாய குறைபாடு என்ற வடிவத்தை அடைந்துவிட்டது. சூழ்நிலைகளின் காரணத்தால் வசதிகள் ஜமாத்துடன் தொழுவதன் முக்கியத்துவத்தை குறைத்துவிட்டன. ये फर्दी नक्स नहीं है कि फलां शख्स मस्जिद में बाजमात नमाज पढ़ने नहीं आया। பிற முஸ்லிம்கள் जिस तरह ஒருவேளை தொழுவதே இல்லை என்ற நிலையில் हार हो रहा है, சந்தேகமின்றி அஹ்மதிகள் வீட்டில் தொழுகின்றனர். कौमी அவர்களுள் பெரும்பாலார் பணிந்துருகி தொழுபவர்களாகவும் இருக்கின்றனர். ஆனால் பிற முஸ்லிம்கள் வெளிப்படையான முறையில் காட்டுவதற்காக பள்ளிக்கு சென்று தொழுகின்றனர். को कम कर दिया। இப்போது பாகிஸ்தானில் அஹ்மதி அல்லாதவர்களின் பள்ளியில் अहमदी नमाज சென்று அவர்கள் தொழுவதில் அதிக கவனம் ஏற்பட்டுவிட்டதாக செய்திகள் வருகின்றன. बड़े அவர்கள் கவனமாக தொழுகிறார்களா இல்லையா என்று தெரியாது, ஆனால் கண்டிப்பாக செல்கிறார்கள். जबकि அங்கு சென்று ஜமாத்துக்கு எதிரான தவறான கருத்துக்களை கண்டிப்பாக செவிமடுக்கின்றார்கள். அதனால் வெறுப்பு உருவாகிறது,
தீமை எவ்வாறிருப்பினும் அதனால் உருவாகிறது. ஆனால் ஒரு விஷயம், பள்ளிக்கு செல்கிறார்கள். நாம் பள்ளிக்கு செல்வதானால் தீமைகளை களைவதற்காக செல்கிறோம். அவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கும் நாம் பள்ளிக்கு செல்வதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆனால் அவர்களுக்கு இதன் பக்கம் கவனம் ஏற்பட்டுவிட்டது, நமக்கு இதில் கவனம் குறைவாக உள்ளது. ஆகவே நாம் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். பள்ளிகளை உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களே நிரப்ப வேண்டும். காலத்தின் இமாமை ஏற்றவர்களே உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களாவர். அதுவன்றி இபாதத்தின் பெயரால் குழப்பத்தையும் கிளர்ச்சியையும் ஏற்படுத்துபவர்கள் அல்ல. சிறுவர்களிடம் அதன் முக்கியத்துவம் குறையும் பொழுது சமுதாய அளவில் பள்ளிக்கு சென்று தொழாமை அல்லது தொழுகையை சேர்த்து தொழுதல் ஆகிய குறைபாடுகள் அதிகரிக்கின்ற ஆபத்து ஏற்படும் சாத்தியக்கூறு அதிகமாகிறது. சில சிறுவர்கள் தமது பெற்றோரின் நிலைமைகளை பார்த்து கூறவும் செய்கின்றனர், ஒரு நாளைக்கு 3 தொழுகைகள் என்று. ஐவேளை தொழுகைகள் இருக்கின்றன என்ற போதிலும் எமது பெற்றோர்களை 3 வேளை தொழுபவர்களாகவே காணுகின்றோம் என்கின்றனர். இது பற்றி எல்லா இடத்திலும் ஆய்வும் திட்டமிடலும் தேவை. அதுவன்றி அடுத்த தலைமுறையில் இது ஒரு சமுதாய தீமையாகிவிடும். தமது சுற்றுப்புறத்தில் பார்வையை செலுத்தி நான் கூறியது போன்று நாம் பரந்த அளவில் திட்டமிடுவது அவசியமாகும். இன்று உலகத்தின் நிலையாவது இறைவனிடமிருந்தும் மார்க்கத்திலிருந்தும் விலகிச் செல்கின்றனர். நாம் கடுமையான முறையில் முயற்சி செய்யாவிட்டால் பல்வேறு வகையான தீமைகள் நமக்குள் நுழையத் தொடங்கிவிடும். ஒரு தீமைக்கு பிறகு அடுத்த தீமை வருகிறது. பிறகு மார்க்கம் பெயரளவில் இருந்துவிடும், ஜீவன் இல்லாமல் போகும். ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது தொற்று நோய் ஆரம்பித்து விட்டால் நாம் உடனே கவலைப்பட தொடங்கிவிடுகிறோம். முன்னெச்சரிக்கையாக தடுப்பு நடவடிக்கைகளை தொடங்குகிறோம் என்றால் ஆன்மீக நோய்களின் ஆபத்தை அகற்ற நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும்? இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு நான் கூறியது போன்று இப்போது உலகம் ஒன்றாகிவிட்டது. இந்நிலையில் தீமைகளின் பல்வேறு நோய்களை அகற்றுவதற்காக இன்னும் அதிகம் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறோம், சிகிச்சை செய்கிறோம், தப்புவதற்காக தடுப்பூசி போடுகிறோம். வெளிப்படையான நோய்களிலிருந்து பிறரை விட அதிகமாக பாதுகாப்புடன் இருக்கிறோம். ஆகவே ஆன்மீக நோய்களிலிருந்தும் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் கூறியது போன்று சமுதாய சிந்தனையுடன் ஒவ்வொரு மட்டத்திலும் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளை எடுப்பது அவசியமாகும். மார்க்க அறிஞர்கள் உருவாக்கிய இந்த தவறான கொள்கைகள் செயல்களின் காரணத்தினால் இந்த உம்மத்தின் பெரும்பகுதி முழுமையாக்கும் போதனைகளை கொண்டிருந்தும் கூட வழி தவறிவிட்டது. நாம் நம்மை சீர்திருத்திய பிறகு நிரந்தரமாக வழிகேட்டில் இருந்து தப்புவதற்காக மிக அதிகம் முயற்சி செய்வது அவசியமாகும். சில உதாரணங்களை நான் தந்துள்ளேன், அதில் கவனம் செலுத்துவது அவசியமாகும். எங்கெல்லாம் பிற முஸ்லிம்களிடம் குறைபாடுகள் உருவாகி இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு மக்கள் வழிகட்டும் உள்ளனர். நாம் அதிலிருந்து எவ்வாறு தப்புவது? நாம் ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமை ஏற்ற பிறகு அவர்களின் போதனையை அறிவதும் அதன்படி அமல் செய்வதும் கூட மிக அவசியமாகும். நம்மை நாமே சுற்றுப்புற சூழ்நிலைகளுடன் செல்லுமாறு விட்டுவிடக்கூடாது. மாறாக சூழ்நிலையை நமது போதனைக்கு ஏற்ப அமைப்பதே நமது பணியாகும். ஹிலாஃபத்துடன் தொடர்பை உறுதியாக்குவது அவசியமாகும். இக்காலத்தில் எம்டிஏவையும் ஜமாத்தின் வலைதளத்தையும் கூட
அல்லாஹ் தஆலா நமக்கு தந்துள்ளான். அதனுடன் இணைந்திருப்பது அவசியமாகும். அருவருப்பான தீய விஷயங்களை பார்ப்பதற்கு பதில். उसकी धारे में बहाने की जरूरत नहीं. இதன் மூலமாக உண்மையான குர்ஆனிய போதனை, अपनी तालीम के ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவு ஞானம் நமக்கு தெரிய வரும். ताल्लुक मजबूत करने அதன் மூலம் நமக்கு உண்மையான இஸ்லாமிய போதனை கிடைக்கிறது. MTA और जमात की वेबसाइट ஆகவே அதனுடன் நாம் இணைந்திருப்பது அவசியமாகும். उनसे मुंसलिक रहना भी बहुत जरूरी ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். है. चीजें देखें इस जरिए முஸ்லிம்களுக்கு குர்ஆன் போன்ற ஒரு வேதம் கிடைத்தும் கூட அவர்களிடம் இத்தகைய தவறுகள் உருவாகிவிட்டன. मसीह मौद अलैहिस्सलाम के इल्म और इरफान का हमें पता चलता है. அதன் விளைவாக அவர்களிடம் சில குறிப்பிட்ட நோய்கள் உருவாவது கண்டிப்பானதாகிவிட்டது. இந்த வகையில் மிகவும் பெரிய சமுதாய தீமையை உருவாக்கும் விஷயம், हमें याद रखनी அதாவது कि मुसलमानों को திருக்குர்ஆன் மிகவும் முழுமையாக்கப்பட்ட வேதம். हो चुका है, அதில் எல்லா விஷயங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. जिनकी वजह से उनमें ஆரம்பம் முதல் கடைசி வரை மனிதனின் வழிகாட்டலுக்கு காரணமானது चुनाचे என்ற உறுதியான எண்ணம் இருந்தது. बदी पैदा करने का बायस இதிலிருந்து இவர்களுக்கு திருக்குர்ஆனின் பெருமை பற்றி தெரிந்திருக்கிறது என்று படுகிறது. ஆனால் मुकम्मल किताब இவையெல்லாம் இருந்தும் தவறான தாக்கமே ஏற்பட்டுள்ளதை பார்க்கும் பொழுது, ஆய்வு செய்யும் பொழுது इंसानों की हिदायत का அதில் சிறப்புகள் இருக்கின்றனதான். ஆனால் அதனை தவறாக புரிந்ததன் விளைவாக முஸ்லிம்களிடம் மிக பெரும் குறைபாடு தோன்றிவிட்டது என்று தெரிய வரும். ये लगता है திருக்குர்ஆன் इस वजह முழுமையாக்கப்பட்ட வேதம் என்பதில் சந்தேகமில்லை. மறுமை நாள் வரையில் அதில் நேர்வழி உள்ளது के बावजूद என்பதிலும் சந்தேகமே இல்லை. मगर அதில் எல்லா உயரிய போதனைகள் ஒன்று திரட்டப்பட்டுள்ளன. दरअसल ये ஆனால் அல்லாஹ் தஆலா मगर மனித மூளையை படைத்தவனாவான். समझने की वजह से மூளைக்கென்று ஒரு சிறப்பு உண்டு. बहुत बड़ा அதனை கொண்டு சிந்திக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் அது செத்து போய்விடும் என்பதிலும் சந்தேகமில்லை. और इसमें कोई शुबा नहीं பிறகு அதில் வளர்ச்சி பெறும் தன்மை எஞ்சியிருக்காது. எனவே இறைவன் திருக்குர்ஆனை முழுமையாக்கக்கூடியதாக ஆக்கினான். அதில் ஒவ்வொரு கட்டளையையும் அவன் தந்தான். அதில் ஒரு பகுதியை மனித மூளைக்காக விட்டு வைத்தான். तो इंसानी दिमाग का சில விதிகளை தெளிவாக விளக்கினான். ये भी जानता था சில விஷயங்களை कि ये ஆய்வு செய்ய தேவையுடையதாக ஆக்கினான். खाने की आदत न डाली जाए तो ये मुर्दा हो जाता है, அதன் மூலம் மனிதன் சுயமே தேடி அடைய வேண்டும். அதன் மூலம் மனித மூளை செயல்பாடு இழக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்தான். उसने दिया எனவே திருக்குர்ஆன் அத்தகைய சொற்களால் இறக்கப்பட்டுள்ளது. அதனை ஆய்வு செய்யும் பொழுது இறை ஞானங்கள் தெரிய கிடைக்கின்றன. कुछ ऐसी அதன் ஆழம் புரிய வருகிறது. जिन पर गौर करने அதுவன்றி எல்லோருக்கும் ஒன்றுபோல் பயனளிப்பது நோக்கமாக இருந்தால் ताकि इंसान का திருக்குர்ஆனில் எல்லா கருத்துகளும் தெளிவாக இருந்திருக்கும். ஒவ்வொருவரும் சிந்தித்தாலும் சிந்திக்காவிட்டாலும் அக்கருத்தை புரிய முடிந்திருக்கும். और அதிலிருந்து இறை விருப்பம் என்னவென்றால் किया गया है कि इन पर மனித மூளை செயலிழந்ததாகவோ செயலற்றதாகவோ ஆகிவிடக் கூடாது என்பதாகும். फायदा पहुंचाना சிந்திக்காததன் விளைவாக அதன் வளர்ச்சி நின்று போவதை தடுக்கப்பட வேண்டும். हर शख्स மேலும் நான் முன்னரே கூறியது போன்று அதற்கும் சில விதிமுறைகள் உண்டு. मज़ामीन से आगाह हो जाता है. இக்காலத்தில் அதற்காக வழிகாட்ட ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு பல விதிமுறைகளை கூறியுள்ளார்கள். मुअत्तल और बेकार ना हो और इसकी தாமே தெளிவான விரிவுரைகள் தந்து கூறியுள்ளார்கள். அதனை நாம் முன்னிறுத்த வேண்டும். அதற்கேற்ப திருக்குர்ஆனிலிருந்து புதிய புதிய தேட வேண்டிய கருத்துக்களை தேட வேண்டும். பிற முஸ்லிம்களைப் போன்று பழைய விரிவுரைகளை மட்டுமே நாம் நெருங்கியிருந்தால் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வழிகாட்டிய எந்த இறைஞானமும் நமக்கு திறக்காது. बहुत से असूल बताती हैं, खुद वादे तफसीर करके बताते இக்காலத்தில் அஹ்மதி அல்லாதவர்களிடம் கூட रखना चाहिए. விரிவுரையாளர்களாக ஆகக்கூடிய சில டாக்டர்கள், மார்க்க அறிஞர்கள் ஜமாத்தின் தப்சீரை படித்து जो तलाश करना தர்சு கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். சில மார்க்க அறிஞர்கள் சிலவேளை தப்சீர் கபீரையும் படிக்கிறார்கள். अगर सिर्फ पुरानी எவ்வாறு இருப்பினும் திருக்குர்ஆன் முழுமையாக்குவதும் முழுமையாக்கப்பட்டதுமான நூல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. इस्लाम ने
அதில் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதனை படித்து சிந்திக்கக்கூடியவர்கள், அதன் போதனைக்கு ஏற்ப அமல் செய்பவர்களுக்கு மட்டும்தான் நேர்வழி வாய்க்கிறது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நேர்வழி கிடைத்துவிட்டது என்று கூறுவது போதுமானதன்று. மாறாக ஒவ்வொரு விஷயத்திலும் அமல் செய்வது அவசியமாகும். சமுதாய நிறைகுறைகள் அதிலிருந்து தெரிய வருகிறது. இந்த வேதத்தில் பின்னால் வரக்கூடியவர்களின் சிந்தனையை விரிவுபடுத்தும் பொருட்டும் வெளிச்சத்தை காட்டும் பொருட்டும் திருக்குர்ஆனை புரிவதற்காக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவரை அனுப்புவதாக பிரகடனம் செய்தான். ஆனால் சிந்தனை செய்பவர்கள் இல்லை. உலமா என்று கூறப்படுபவர்களும் அறிவினர்களாக இருக்கிறார்கள். இறைவனால் அனுப்பப்பட்டவரை மறுக்கிறார்கள். திருக்குர்ஆனின் ஞானங்களின் பரந்துபட்ட நிலையிலிருந்து இதன் காரணத்தினால் விலக்கப்பட்டனர். அறியாமையில் மூழ்கி இஸ்லாத்தை தவறாக விரிவுரை செய்து இஸ்லாத்தின் பெருமையை எடுத்துக் காட்டுவதற்கு பதில் அதற்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர். ஆகவே இந்த முஸ்லிம்களின் இந்த செயல் கண்டு நாம் இன்னும் அதிகம் சிந்திப்பவராகவும் கவனமானவர்களாகவும் ஆக வேண்டும். வெளிப்படையான விஷயங்களை மட்டும் போதுமானதாக நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. மாறாக இஸ்லாத்தின் போதனையின் உயிரை புரிந்தவாறு ஒவ்வொரு தீமையையும் சமுதாய தீமையாக உருவெடுக்கும் முன் அகற்றுபவராக வேண்டும். ஒவ்வொரு நன்மையையும் சமுதாய நன்மையாக்கி முழு ஜமாத்திலும் அதனை நடைமுறைப்படுத்துபவராக வேண்டும். எப்போதும் நாம் ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்க வேண்டும். அதனை நோக்கி நமது வரக்கூடிய தலைமுறையை திருப்ப வேண்டும். அவர்களிடம் தீமைகள் பரவாமல் நிறைகளும் நன்மைகளும் உருவாக வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு அதற்கு வாய்ப்பு தருவானாக. இன்று தொழுகைக்கு பிறகு ஹாசிர் ஜனாசா கொண்டு வரப்பட்டிருக்கிற 2 ஜனாசாக்களுக்கு தொழுகை நடத்துவேன். 2 காயிப் ஜனாசாவும் தொழுவிப்பேன். கொண்டுவரப்பட்ட ஜனாசாக்களுள் ஒன்று கண்ணியத்திற்குரிய ரஸியா முசர்ரத் கான் சாஹிபா. இவர் திருமணத்துறை செயலரான அப்துல் லத்தீப் கான் சாப் ஹான்ஸ்லோ உடைய மனைவி ஆவார். இவர் 11 பிப்ரவரி 2015 அன்று தமது 79ஆம் வயதில் மரணமடைந்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். இவர் ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபியான முகமது ஜுஹூர் கான் சாஹிபுடைய மருமகளும் சுபேதார் கரம்பக்ஷ் சாஹிபுடைய மகளும் ஆவார். 1962 இங்கிலாந்து வந்தார். 1975 2 வருடங்கள் ஹன்ஸ்லோவில் லஜ்னா சதராகவும் பிறகு ஹன்ஸ்லோவுடைய லஜ்னாவுக்கு விருந்தினர் செயலராக நீண்ட காலமும் பொறுப்பு வகிக்கும் வாய்ப்பு பெற்றிருந்தார். ஜமாத் மக்களுடன் தமது ஒரு குழுவுடன் சென்று மிகவும் சந்தோஷமாக விருந்தோம்பல் செய்வார். ஹன்ஸ்லோவின் ஜமாத் சிறுவர் சிறுமியருடன் மற்ற ஜமாத் மக்கள் மற்றும் சிறுவர் சிறுமியருக்கும் கூட திருக்குர்ஆன் பார்த்து ஓத கற்றுத்தரும் வாய்ப்பு பெற்றிருந்தார். இவர் மிகவும் நல்லொழுக்கம் இனிய சுபாவம் கொண்ட நல்ல மாசற்ற பெண்மணியாக இருந்தார். ஹிலாபத்துடன் பற்றுறுதியுடன் தொடர்பு வைத்திருந்தார். பிள்ளைகளுக்கு நல்ல தர்பியத்து கொடுத்திருந்தார். ஏதாவது ஒரு வகையில் அவர்களது பிள்ளைகள் ஜமாத்திற்கு தொண்டு செய்யும் வாய்ப்பு பெற்று வருகின்றனர். அவரது கணவர் போக 2 மகள்களும் 4 மகன்களும் அவரது நினைவாக இருக்கின்றனர். ஜுஹூர் கான் சாப் சதுர் ஜமாத் ஹன்ஸ்லோ அவர்கள் நாயிப் அப்சர் ஜல்சாகாவாகவும் தொண்டு செய்கிறார். அல்லாஹ் தஆலா மர்ஹூமாவின் தகுதியை உயர்த்துவானாக. 2வது ஜனாசா அமீர் ஷிராஸ் சாப். இவர் ஷஹீத் மஹமூதுடைய மகன், தெற்கு மாரினை சார்ந்தவர். 12 பிப்ரவரி 2015 அன்று கேன்சர் நோயினால் 29 வயதில் வஃபாத்தாகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபியான ஹதரத் மிஸ்ரி ஹசன் தீன் சாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரது கொள்ளுப்பாட்டனார். ஹக்கீம் ஜலாலுதீன் சாப் அவர்கள் இவரது தந்தையின் தாய்வழி கொள்ளுப்பாட்டனார். இவர் தமது ஹல்காவின் தொண்டிலும் ஆண்டு மாநாட்டிலும் ஆர்வத்துடன் தொண்டு செய்துள்ளார். நல்லியல்பும் இனிய சுபாவம் கொண்ட தூய இளைஞர். அவரது நினைவாக தாயாருடன் மனைவி மற்றும் 2.5 வயது மகளை விட்டு சென்றுள்ளார். மர்ஹூமுக்கு கேன்சர் இருந்தது. நீண்ட காலம் மிகுந்த வேதனையுடன்
மிகவும் பொறுமையுடன் சகித்து வந்தார். என்னிடமும் மிகவும் நோயுற்ற நிலையில் வந்துள்ளார். எப்போது வந்தாலும் புன்முறுவலுடன் இருப்பார். மிகவும் அன்பிற்குரிய பையன். அல்லாஹ் தஆலா அவருக்கு மன்னிப்பு வழங்குவானாக, தமது ரஹமத்தின் போர்வையால் அணைப்பானாக, அவரது மனைவியையும் மகளையும் தனது பாதுகாப்பில் வைப்பானாக, அவர்களுக்கு பொறுமையை வழங்குவானாக, அவரது பெற்றோருக்கும் பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. காயிப் ஜனாசா முதலில் அல்ஹாஜ் ரஷீத் அகமது சாப் இவரது மரணம் மல்வாக்கி அமெரிக்காவில் 7 பிப்ரவரி 2015 நடந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவரது வயது மரணத்தின் போது 91 இருந்தது. மர்ஹூம் அமெரிக்காவின் சென்ட் லூயிஸ் நகரில் 1923 பிறந்தார். 1947 பையத் செய்து அஹ்மதியத்தில் இணைந்தார். பையத் செய்து 2 வருடங்களுக்கு பிறகு 1949 மார்க்க கல்வி கற்பதற்காக ரப்வா சென்றார். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரை ரயில்வே ஸ்டேஷன் வரை சென்று வரவேற்றார்கள். இவர் ஜாமியா அஹ்மதியாவில் 5 வருடம் கல்வி கற்றார். முறைப்படி முபல்லிக் ஆனார். பாகிஸ்தானில் இருக்கும்போதே பஞ்சாபி, உருது மொழிகளில் புலமை பெற்றார். அமெரிக்காவிலிருந்து ஜாமியா அஹ்மதியாவில் முதலாக சேர்ந்தவர் என்ற பெருமை பெற்றவர். அதுபோன்று 5 வருடம் ரப்வாவில் இருந்தபோது ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிரத்யேக அன்பை பெற்றார். முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்மதிய முபல்லிக்கான ஹாஜி இப்ராஹிம் ஹலீல் சாபுடைய மகளான கண்ணியத்திற்குரிய சாரா குதிசியா சாஹிபாவுடன் இவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அவரது வயிற்றிலிருந்து அன்னாருக்கு 3 பிள்ளைகள் பிறந்தனர். ஒரு மகன் இறந்துவிட்டார். ஒரு மகளும் ஒரு மகனும் முதல் திருமணத்தில் பிறந்தவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். 1955 ஜாமியா அஹ்மதியாவிலிருந்து வெளியேறிய பிறகு அவரை முபல்லிகாக அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்டார். ரப்வாவிலிருந்து அவரை அனுப்பும்போது முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் தமது அருளுக்குரிய கரங்கள் மூலம் எழுதிய போதனைகளின் தொகுப்பு ஒன்றை வழங்கினார்கள். மேலும் ஹதரத் மசீமது அலைஹிஸ் ஸலாமுடைய ஒரு துணி தைக்கப்பட்ட தலைப்பாகையின் தொப்பியை அவருக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள். இப்போது வரை அது அவரிடம் இருந்தது. இப்போது அவரது பிள்ளைகளிடம் உள்ளது. இவர் அமெரிக்காவினுடைய முதல் அமெரிக்க அகமதிய பிரச்சாரகர் ஆக இருந்தார். இவர் அமெரிக்காவில் சிகாகோ, செயின்ட் லூயிஸ் மற்றும் பிற நகரங்களில் பிரச்சாரகராக இருந்ததுடன் அமெரிக்கா ஜமாத்துடைய அமீராகவும் இருந்துள்ளார். அதுபோக அஹ்மதியா ஜமாத் மல்வாக்கியின் தலைவராகவும் பல்வேறு ஜமாத் பொறுப்புகளிலும் வாய்ப்பு பெற்று வந்தார். 2வது திருமணம் அவருக்கு செயின்ட் லூயிஸ் ஜமாத்தின் முன்னாள் தலைவர் கண்ணியத்திற்குரிய ஹாலித் உஸ்மான் சாவுடைய மகள் அசீசா அஹ்மத் அவர்களுடன் நடந்தது. இவர் மூலமாக 2 மகன்களும் 2 மகள்களும் உள்ளனர். தப்லீக் செய்வதில் பைத்தியமாகும் அளவுக்கு ஆர்வம். எந்த வாய்ப்பை விடமாட்டார். அவருடைய தலைமையின் காலத்தில் அஹ்மதியா ஜமாத் மல்வாக்கி அமெரிக்க அகமதிகள் அடங்கிய பெரிய ஜமாத்தானது. அது அமெரிக்காவின் பிற ஜமாத்துகளுடன் ஒப்பிடும்போது முக்கியமானதாக இருந்தது. 1998 ஹஜ் செய்யும் பேரும் பெற்றார். மல்வாக்கி ஜமாத் தவிர பிற ஜமாத் மக்களிடம் கூட இவர் ஒப்புக்கொள்ளப்பட்டவராக இருந்தார். 20 வருடமாக இஸ்லாம் லைவ் என்ற டிவி புரோகிராமில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். இறுதி மூச்சு வரை ஜமாத்தின் வாராந்திர தப்லீக் ஸ்டாலில் தொடர்ந்து சென்று வந்தார். மருத்துவமனையில் நினைவு இருக்கும் வரை நர்சுகளுக்கு கூட தப்லீக் செய்து வந்தார். 1985 1986 நகரின் பிரபல யூனிவர்சிட்டியான யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சனில் பொது முஸ்லிம்களுக்காக பெரும் மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்தார். விஸ்கான்சன் யூனிவர்சிட்டியில் இளைஞர்களுடன் தொடர்பு வைத்திருந்தார். தொடர்ந்து முகாம்களில் சொற்பொழிவாற்றி வந்தார். ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இஸ்லாத்தின் அமைதி செய்தியை தெரிய வைத்தார். மர்ஹூம் முறைப்படி நிறைய ஸ்டேட்டின் முக்கிய பிரமுகர்களுடன் தொடர்பு கொண்டார். ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுக்கூட்டம் நடத்துவார். அகமதிகள் தவிர பிற மார்க்கத்தை சார்ந்தவரும் வந்து பயன்பெற்று வந்தனர். நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தலைமையக அனுமதி பெற்று அவ்வப்போது ஹதரத் முஸ்லிம் மவ்ஊதுடைய சிறப்பான நட்புடன் பாகிஸ்தானின் பல்வேறு பயணங்கள், கேள்வி பதில் சபைகள் ஆகியவற்றில் பங்கேற்றது தொடர்பான குறிப்புகள் அடங்கிய அவரது குறிப்பேடு அச்சாக இருந்தது. இந்த நோக்கத்திற்காக அது பல வருட உழைப்பால் தயாரானது. அது இப்போது தலைமையக அனுமதியுடன் வெளிவர உள்ளது. முரபி சில்சிலா மலக் ஃபர்ஹான் எழுதுகிறார், 9 மாதங்கள் முன்பு முபல்லிகாக அவரை நான் முதலில் சந்தித்தேன். எனது வயது குறைவாக இருந்த போதிலும் மிக அன்புடன் சந்தித்தார்.
அவரிடம் ஜமாத் ராபேக்கியில் சில நிகழ்ச்சிகள் குறித்து ஆலோசனை செய்த முயன்றபோது என்னை உறுதியில் வெளித்து கூறினார், மௌலானா சாப், நீங்கள் காலத்தில் ஹலீஃபாவின் பிரதிநிதியாவீர்கள், கூறுங்கள், நாங்கள் அதற்கு கட்டுப்படுவோம். கட்டுப்படுதலில் மிகவும் உணர்வுள்ளவர். ஷம்சா சாபும் எழுதுகிறார், அமெரிக்காவிற்கு நான் எப்போது வந்தாலும் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயங்களை கூறுபவராகவே பார்த்துள்ளேன். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழிகாட்டலுக்கு இணங்கவே தமது வாழ்க்கையை அமைத்திருந்தார். கடந்த வருட ஆண்டு மாநாட்டில் அவரது பேச்சு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய நினைவை கூறுவதாகவே இருந்தது. வருங்கால சந்ததிகள் இந்த ஞாபகங்களின் மூலம் எனக்கு என்ன தோதி செய்து தருவார்கள்? இஸ்லாம், அஹ்மதியத், ஹிலாஃபத் தொடர்பாக தற்காப்பிற்காக அளவு கடந்த பற்றுள்ளவராகவும் அஹ்மதியத்தை பிரச்சாரம் செய்வதிலும் பாதுகாப்பதிலும் கூறிய வாளாக இருந்தார். அஹ்மதியா ஜமாத்திற்காக எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்தார். வயது முதிர்ந்த நிலையிலும் உடலில் பலகீனம் இருந்தும் தனியாகவே தப்லீக் செய்வார். மிஸ்டர் தப்லீக் என்ற பெயரில் பிரபலமாக இருந்தார். அல்லாஹ்வுடைய அருளினால் கணிசமானோர் இவரது ஜனாசாவில் கலந்து கொண்டனர். அடுத்த ஜனாசா ஹசன் அப்துல்லா சாப், டெட்ராய்டு, அமெரிக்கா. இவரும் அமெரிக்கன் ஆவார். 30 ஜனவரி 2015 இவர் வஃபாத்தானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 26 செப்டம்பர் 1929 ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். இவர் பிறந்தபோது இவரது பெயர் வில்லியம் ஹென்றி. 1970களில் ஒரு அஹ்மதி சகோதரர் வஹாப் சாப் என்பவர் இவரது வகுப்பில் இருந்தார். அவர் மூலம் இவருக்கு இஸ்லாம் அஹ்மதியத்தை ஏற்கும் வாய்ப்பு கிடைத்தது. இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இவரது பெயர் ஹசன் அப்துல்லா என்று வைக்கப்பட்டது. மர்ஹூம் பல சிறப்பு தன்மைகள் உடையவர். ஆரம்பகால அஹ்மதியாக இருந்தவர். திருக்குர்ஆனுடன் நல்ல பிரியம் இருந்தது. தினமும் ஓதுவது இவரது வழக்கம். சூரா கஹ்ஃபின் முதல் மற்றும் கடைசி 10 வசனங்களை தொடர்ந்து ஓதி வருவதாக கூறுவார். ஜும்மா தொழுகையை ஒழுங்காக நிறைவேற்றி வந்தார். முதலில் பள்ளிக்கு வந்து அழகிய குரலில் அஸான் தருவார். ஜும்மாவுக்கு முதலில் வந்து நஃபில்களை தொழுவார், குர்ஆன் ஓதுவார், தூய்மையான ஆடை அணிவார். ஒருமுறை நோயுற்றிருக்கும் போது மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு போவதற்கு பதில் ஜும்மா நேரமாக இருந்ததனால் நேராக பள்ளிக்கு வந்துவிட்டார். டெட்ராய்டின் பள்ளியில் தீப்பற்றிவிட்டது. திரும்ப கட்டும் பொழுது மிகவும் மாசற்ற முறையில் அதுவரை ஜும்மா தொழுவதற்காக தனது வீட்டை தந்திருந்தார். ஜமாத்தின் புத்தகங்கள் மற்றும் பத்திரிகைகளை மிகவும் ஆர்வத்துடன் படிப்பார். அவருக்கு உண்மைக்காக துடிப்பு இருந்தது. அத்தகைய துடிப்பு கொண்ட குறிப்பிட்ட மக்களுள் ஒருவராக இருந்தார். அதன் விளைவாக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தூதை ஏற்கும் வாய்ப்பு பெற்றார். இறுதி மூச்சு வரை பையத் நிபந்தனையை பேணி வந்தார். இவரது மனைவி வஃபாத்தாகிவிட்டார். இவரது பிள்ளைகள் அஹ்மதிகள் இல்லை. அல்லாஹ் தஆலா மர்ஹூமுடன் மன்னிப்போடு நடந்து கொள்வானாக. எல்லா மர்ஹூம்களை விட இவரது தகுதியை உயர்த்துவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان
وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر